சத்தமிட்டு வாசித்த ஏசாயாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வாக்கியத்தை இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக நான் ஜெபத்தோடு கடந்து வந்திருக்கிறேன். உங்கள் மத்தியில் யாராவது வேத புத்தகத்தை எடுத்து ஏசாயாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்தை உரக்க சத்தமிட்டு வாசிக்க முடியுமா? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இவைகளை குறித்து நாம் இந்த நாளில் தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய கண்களை மூடிவிடமாய் ஆண்டவர் நோக்கி நாம் தரிசிப்போம். இந்த வாக்கியத்தை ஆவியானவரை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தும். இந்த வாக்கியத்தின் ரகசியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும். வேதாகமம் முழுவதுமாக உம்முடைய நாமத்தை வைத்தே நீர் ஒவ்வொன்றையும் செயல்பட்டு இருக்கிறேன். இந்த வருஷம் 2008வது வருஷத்துல 9வது வருஷத்துல ஆண்டவர் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில அவருடைய நாமத்தை கொண்டு அவர் எப்படிப்பட்டவரோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார். சற்று நேரம் இந்த கண்களை மூடிய வேண்டுமாய் ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில செய்த நன்மைகளுக்காக நன்றி. 11 மாசங்களும் கடந்து போனது. என் துக்க நாட்களிலும், என் பலகீன நாட்களிலும், நான் தனிமையா இருந்த நாட்களிலும், என் வியாதி நாட்களிலும் நீர் என்னை காத்து வந்திருக்கிறீர். ஆகையால் உங்களை நன்றியோடு துதிக்கிறேன் என்று ஆண்டு சமூகத்தில் இந்த நாளிலே காத்திருந்தார். நிச்சயமாய் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் கிடையாது. அநேக முறைகள் ஆண்டுடைய ஆலயத்துக்கு வந்துட்டு நம்ம மௌனமாய் போயிருக்கலாம். இந்த இரவு நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவரை நோக்கி ஒரு முறை நம்ம பார்க்கணும். எத்தனை முறையாய் உம்மை நாங்கள் துக்கப்படுத்தினோம். அத்தனை முறையும் நீர் எங்களை மன்னித்து
இந்த நாளிலே உங்களுடைய சன்னிதானத்துக்கு நாங்கள் கூடி வருவதற்கு உதவி செய்தீரே. எங்களுடைய ஜீவன நாளெல்லாம் நீர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மைகள், எங்களுடைய ஜீவன நாளெல்லாம் எங்களுடைய வாழ்க்கையில் நீர் செய்த அதிசயமானவைகள், எங்களுடைய ஜீவன நாளெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் நீர் செய்த ஆலோசனையினான அந்த வழிகளுக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட ஏசாயாவின் புத்தகத்தின் வழியாக நீர் பிறப்பதற்கு முன்பதாக எப்படிப்பட்டவர், நீர் என்ன செய்ய இருக்கிறீர் என்பதை குறித்து, எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் செய்தவைகளை குறித்து, இனிமேலும் நீர் செய்வீர் என்பதை குறித்து எங்களுக்காக தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட அந்த வசனத்தை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்யும்படியாக, இங்க இருக்கிற சிறியவர்கள் பெரியவர்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கும்படியாக, இதை கேட்கிற சகோதரன் சகோதரி உங்களுடைய சமூகத்தில் நெருங்கி ஜீவிக்கும்படியாக, உங்களுடைய துக்கங்களை நீர் சந்தோஷமாய் மாற்றும்படியாக இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஏசாயாவின் புத்தகம் 9வது அதிகாரம் 6வது வாக்கியத்துல 5 காரியங்களை குறித்து நான் பார்க்க முடிகிறது. 6 காரியம் என்று என்னால் சொல்ல முடியும். ஆனால் அந்த 6வது காரியத்தை ஆண்டவர் நிச்சயமா நிறைவேற்றுவார். அநேக வாக்குத்தத்தங்கள், அநேக தீர்க்க தரிசனங்களை ஆண்டவர் நிறைவேற்றிருக்கிறார். இன்னும் அவருடைய வருகையின் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறது. ஆக இந்த ஏசாயாவின் புத்தகத்துல 9வது அதிகாரத்துல 6வது வாக்கியத்தில் இருக்கிற 5 காரியங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். 1, வண்டர்ஃபுல், அவர் அதிசயமானவர். நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இயேசுவானவரை குறித்து இந்த வேத புத்தகம் தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டு நிறைவேறப்பட்டு இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில அதிசயத்தை கண்டு இருக்கிற நீங்கள் நானும் இந்த வருஷம் முழுவதுமாக ஆண்டவர் ஏதாவது ஒரு அதிசயத்தை செய்திருக்க வேண்டும். வரப்போகிற வருஷத்திலும் ஆண்டவர் அதிசயத்தை செய்வார் என்பதை குறித்து, இவர் எப்படிதான் அதிசயமானவர் என்பதை குறித்து வேதாகமத்தில் தெள்ள தெளிவாக பல இடங்களிலே நாம் பார்க்க முடியும். 1, இவர் அதிசயமானவர். வண்டர்ஃபுல். அதிசயம்னா நடக்கக்கூடாத ஒரு காரியம் நடக்குமா என்று யோசிக்கத்தக்க, something unimaginable. People will stand and wonder, how is this? How did this come about? எப்படி இது நடந்தது? ஆச்சரியமா இருக்குது, என்னால் நான் நினைச்சு பார்க்க முடியல என்று ஆச்சரியப்பட வியக்கத்தக்க அதிசயமானவர். ஒரு அதிசயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய வேத புத்தகத்தை மத்தேயுவின் புத்தகம் 17வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. Turn your scriptures to Matthew chapter 17. மத்தேயு 17வது அதிகாரத்துல அங்கு வரியை குறித்து இயேசுவானவரும் சீஷர்களுமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ராயருக்குரியதே ராயருக்கு கொடுக்க வேண்டும். அவர் சொல்லுகிறார், அரசாங்கத்துக்கு நாம கட்ட வேண்டிய வரிகளை கட்ட வேண்டும், தேவனுக்குரியதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று பேசிக் கொண்டு வருகிறார். அங்கு அப்படி அதை பேசிக் கொண்டு வருகிற வேளையில பேதுரு வியர்த்து கொண்டிருந்த வேளையில அங்கு அவர்களும் வரி கட்ட வேண்டுமே, அங்கு ஒரு அதிசயத்தை ஆண்டவர் செய்கிறார். பாருங்கம்மா, மனுஷனை பார்த்து நீ அங்க போய் அந்த மனுஷன் இப்படி இருப்பாரு, உயரமா இருப்பாரு, கட்டையா இருப்பாரு, கருப்பா இருப்பாரு, சிவப்பா இருப்பாரு, பார்க்க லட்சணமா இருப்பாரு, அவரு என்று நம்ம அடையாளம் சொல்லலாம். சிலர் நம்ம தேடி வருகிற வேளையில, அது நம்ம அவங்க தேடி போகிற வேளையில முன்ன பின்ன பார்க்காவிட்டால் கேட்பாங்க, எப்படிப்பட்ட சட்டை போட்டிருக்கீங்க நீங்க, என்ன கலர்ல போட்டிருக்கீங்க, ஆள் எப்படி இருப்பீங்க? ஐயா, நான் ஒரு கருப்பு கோட்டு போட்டிருப்பேன், கையில ஒரு பைய வச்சிருப்பேன், நான் ஆளு கொஞ்சம் ஒல்லியா இருப்பேன், கொஞ்சம் வளர்த்தியா இருப்பேன் என்று நம்ம அடையாளங்கள் சொல்லுவோம். ஆக அதை வைத்து கண்டுபிடிச்சிருவாங்க. அது கூட திணறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா சமுத்திரத்தில் வாழ்கிற எண்ண முடியாத ஜீவ ஜந்துக்களுக்கு இருக்கிற ஒரு மீனை ஆண்டவர் சொல்லுகிறார். பேதுருவை பார்த்து வாசிங்க வேத புத்தகத்துல, மத்தேயுவின் புத்தகம் 17வது அதிகாரம் 27வது வாக்கியம். ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடருள்ளதாய் இல்லாதபடி நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அது வாயை திறந்து பாரு, ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களுக்கு கொடு என்று சொன்னார். பாருங்கம்மா, உலகத்துல இருக்கிற இந்த முழு உலகத்தை நம்ம பார்த்தோம்னா 2/3 பங்கு தண்ணீர். இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிற எத்தனை கோடி ஜனங்களா இருக்கட்டும், அத்தனை கோடி ஜனங்களிலும் காட்டிலும் மீனின் இனம் அதிகமா இருக்கிறது. அதனுடைய ஜனத்தொகை அதிகம். ஒருவேளை இந்திய தேசத்துல 100 கோடின்னு சொன்னா, இந்திய சமுத்திரத்தில் வாழ்கிற மீனுடைய எண்ணிக்கை பாத்தீங்கன்னா 100 கோடியா இருக்கும். பல மடங்கு எத்தனையோ மீன் இருக்குது. அவர் சொல்றாரு, நீ போய் தூண்டில் போடு, முத மீன் வரும், அதை பிடிச்சி அது வாயை திறந்து பாரு, அதுக்குள்ள வெள்ளி காசு இருக்கும் பாரு. இவன் போய் மீனை தூண்டில போடும் பொழுது அந்த மீன் பேர்